வணக்கம். குலசேகரன் பட்டினம் அருள் தரும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் திருக்கோவில் ஆடிக்கொடை விழா 2026. இந்த ஆண்டு ஆடிக்கொடை விழா ஆகஸ்ட் மாதம் 3, 4, 5 திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய 3 நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெறும். கொடை விழாவுக்கு இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்குது. இன்றைய நாள் ஜூலை மாதம் 14ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 22 நாட்கள் தான் இருக்குது. கொடை விழாவுக்கு நிறைய பக்தர்கள் விரதம் இருப்பாங்க. சில பக்தர்கள் மாலை போடாமல் விரதம் இருப்பாங்க. சில பக்தர்கள் மாலை போட்டு விரதம் இருப்பாங்க. ஆடிக்கொடைக்கு 21 நாட்கள் விரதம் இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் ஜூலை 15ஆம் தேதி விரதத்தை ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் 21 நாட்கள் கணக்கு வரும். 11 நாட்கள் விரதம் இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் ஜூலை 25ஆம் தேதி மாலை போட்டிங்க அப்படின்னு சொன்னால் 11 நாள் கணக்கு வரும். இந்த கணக்கு வந்துட்டு நிறகொடன்னு சொல்லக்கூடிய ஆடி 3ஆம் செவ்வாய் ஆகஸ்ட் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையிலிருந்து 11 நாட்கள் 21 நாட்கள்னு கணக்கு பண்ணி உங்களோட பகிர்ந்து கொண்டேன். நிறைய பக்தர்கள் தசராவுக்கு நான் பல வருஷமாக மாலை போட்டுக்கிட்டு இருக்கிறேன், வேஷம் கட்டிக்கிட்டு இருக்கிறேன், ஆடிக்கொடைக்கு இந்த வருஷம்தான் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறேன், மாலை போட்டு விரதம் இருக்கணுமா சும்மா விரதம் இருந்தால் போதுமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் விரதம் மட்டும்தான் இருக்கணும்னு நினச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் விரதம் இருந்தாலே போதுமானது தான். மாலை போட்டு தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நான் இந்த வருஷம் கொடைக்கு ஒரு வேண்டுதலும் வச்சுருக்கிறேன் அப்படிங்கும் பட்சத்தில் மாலை அணிந்து தங்களுடைய வேண்டுதல்களை செலுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொதுவாக கொடை விழாவுக்கு விரதம் இருப்பது அப்படிங்கிறது எல்லாருக்குமே அவங்கவுங்க ஊரில் கோயில் கொடை விழா வரும்பொழுது கொடைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு 7 நாளைக்கு முன்னாடி வீட்டெல்லாம் சுத்தப்படுத்தி ஊர் அம்பாளுக்கு கொடை விழா வரப்போகுது, ஊர் சுடலைக்கு கொடை விழா வரப்போகுது, கொடைக்கு நம்ம சுத்தபத்தமாக இருக்கணும், வீட்டில் அசைவம் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சுத்தபத்தம் கடைபிடிச்சு கொடை விழாவை கொண்டாடுவோம் இல்லையா? அது கொடை விழாவுக்கு போகிறதுக்காக கொடைக்காக நம்ம விரதம் கடைபிடிக்கும் அப்படிங்கிறது வேற. கொடைக்கு நம்ம ஒரு வேண்டுதல் செலுத்த போகிறோம், பால் குடம் எடுக்க போகிறோம், அக்னி சட்டி எடுக்க போகிறோம், அழகு குத்தி வேண்டுதல் வச்சுருக்கிறோம், அல்லது முளைப்பாரி எடுத்து வருவேன்னு சொல்லி வேண்டுதல் வச்சுருக்கோம் அப்படிங்கும் பொழுது முறையாக மாலை அணிந்து முறையாக அந்த வேண்டுதலை செலுத்துறது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். கொடை விழாவை முன்னிட்டு கொடை விழாவுக்கான கால்நாட்டு வைபவம் இன்னும் ஒரு சில நாட்களில் நடைபெறும். கொடை விழாவுக்கான பத்திரிகை வெகு விரைவில் வந்துடும். பத்திரிகை வந்ததும் 3 நாட்களுக்குமான நிகழ்ச்சி விவரங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். குலச முத்தாரம்மன் திருக்கோவில் ஆடிக்கொடை விழா 2026. இந்த ஆண்டு கொடை விழா என்றைய நாள் ஆரம்பமாகுது, 21 நாள் விரதம் என்னைக்கு இருக்கணும், 11 நாள் விரதம் என்னைக்கு இருக்கணும் அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோவை அதிகமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இனிய தமிழோடு உங்கள் சிவா.